எனக்கு இத்தனை குழந்தைங்க. இந்த 2 குழந்தைய நான் ஓதுவார் படிக்கிறதுக்கும், சன்னியாசியாவும் அனுப்பிட்டேன். கைலாசத்துக்கு அனுப்புனா மட்டும் இல்ல. நீங்க ராமகிருஷ்ண மடத்துக்கு அனுப்புனாலும், எந்த ஆதீனத்துக்கு அனுப்புனாலும், எந்த குருகுலத்துக்கு அனுப்புனாலும், எங்க இந்த தொகையடியார் வம்சம் சிறக்கவும், பூத பரம்பரை பொலியவும் நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா, இந்த மாரி அனுப்பிச்சிருக்கேன் சாமி. ஆனா, அவங்க 2 பேர் போனதுனால, என் குடும்பத்துக்கு வருமானம் வேணும் சாமி. அப்படின்னு எனக்கு அப்ளை பண்ணுங்க. அந்த 2 பேரும் என்ன சம்பாதிப்பார்களோ, அதை விட அதிகமாக உங்களுக்கு மாதம் பொருளுதவியும், அவங்க 2 பேருடைய எதிர்காலத்துக்கு உதாரணத்துக்கு சில குழந்தைங்க போவாங்க. ஒரு 5 வருஷம் படிப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க எதிர்காலத்துல கட்டாயமா ஒரு ஓதுவாரா இருந்தே, அல்லது ஆலயப்பணி செய்தே, அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக வைத்துக் கொள்ளுகிற பொருளாதாரம் இன்னும் அவங்களுக்கு வரல அப்படிங்கிறதெல்லாம் சமூகத்துல அந்த மாரி வரலன்றது எனக்கும் தெரியுது. அவங்களுக்கு மாசம் பணம் வர்ற மாரி இன்சூரன்ஸ் பண்ணி குடுக்குறேன். சோ அவங்க வறுமையில வாடாத மாரி. அதுக்கு பிறகு அவங்க எந்த ஆலயத்துல சேவை பண்ணாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கைலாயத்தினுடைய ஆலயங்கள்ல சேவை பண்றத மட்டும் சொல்லல. எந்த ஆலயத்துல சேவை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி குடுக்குறேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி குடுக்குறேன். அது போக ரிட்டயர் ஆன பிறகு பென்ஷன் வர மாரி இன்சூரன்ஸ் பண்ணி குடுக்குறேன். இதெல்லாம் போக, இப்போ ஏதாவது ஒரு மடத்துக்கு சன்னியாசியா போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு சன்னியாச வாழ்க்கை பிடிக்கலன்னு திரும்ப கிரகஸ்த வாழ்க்கைக்கு வந்துர்றாங்க. இல்ல வெளியில போயிடுறாங்க. அது மாதிரியானவங்க திரும்ப சொசைட்டில வந்து நிம்மதியா வாழறதுக்காகவாவது, அது மாரியான பென்ஷன் சிஸ்டம், இன்சூரன்ஸஸ் இருக்கு. அது பண்ணி குடுக்குறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால இந்த பெரும் திருப்பணியை பொறுப்ப எடுத்திருக்கேன். நிச்சயமா அவருடைய பேரருளால இத பூர்த்தி பண்ண முடியும்.